சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ரவி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் நிரபராதி என நீதிமன்றம் அறிவிக்காததால் முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரையை நிராகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி சென்னையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதித்து கோர்ட் உத்தரவிட்டது. இதனால் பொன்முடி தன் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்படம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பொன்முடி வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி காலியானதாக கடந்த 5ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதுகுறித்து சட்டசபை செயலகத்தில் இருந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அவர் அந்த கடிதத்தை தேர்தல் கமிஷனுக்கும் அனுப்பியிருக்கிறார். இந்நிலையில் பொன்முடி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை நிறுத்தி வைத்து கடந்த 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பொன்முடி எம்எல்ஏ பதவியை இழந்ததால் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு முறைப்படி தமிழ்நாடு அரசிதழும் வெளியிடப்பட்டது. மீண்டும் எம்எல்ஏவான பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி கடந்த 13ஆம் தேதி கவர்னர் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் மறுநாள் காலை கவர்னர் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார். எனவே பொன்முடி எப்போது அமைச்சராக பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. நேற்று முன்தினம் கவர்னர் சென்னை திரும்பியிருக்கிறார். இந்நிலையில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என முதல்வருக்கு கவர்னர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதே தவிர அவர் நிரபராதி என நீதிமன்றம் கூறவில்லை. எனவே அவரை அமைச்சராக்குவது சரியாக இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் பொன்முடி அமைச்சராகுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் செய்தி வட்டாரங்களிலிருந்து நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதாவது எம்எல்ஏவாக இருக்கலாம், அமைச்சராக கூடாதா என்ற கேள்வி இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து ராஜ்பவன் வட்டாரங்களில் கேட்டபோது எம்எல்ஏ பதவி என்பது சபாநாயகர் அதிகாரத்துக்கு உட்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஒரு தொகுதி காலியாக இருக்கக்கூடாது. எனவே பொன்முடி எம்எல்ஏவாக இருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நிரபராதி என அவர் அறிவிக்கப்படாததால் அமைச்சர் பதவி ஏற்பதில் சிக்கல் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள்.